வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். திருச்சி அருகே பஸ் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வில்லியனூர் சிறுமியின் உடல் உறுப்புகள் தானம். 6 பேர் பயனடைவார்கள் என்று மருத்துவர்கள் தகவல். இந்திய மகப்பேறு செவிலியர் சங்க ஆண்டு விழா. பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். காமராஜர் பிறந்தநாள் விழா ஓவிய போட்டி. புதுவையின் பல்வேறு பள்ளிகளில் இருந்து பங்கேற்ற மாணவ மாணவிகள் உற்சாகம். இனி விரிவான செய்திகள். திருச்சி அருகே உள்ள சமயபுரத்தில் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வில்லியனூர் சிறுமியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. புதுவையில் இருந்து பழனிக்கு சுற்றுலா சென்ற பஸ்ஸும் தூத்துக்குடியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பஸ்ஸும் சனிக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு திருச்சி அருகே உள்ள சமயபுரத்தில் நேருக்கு நேர் மோதி சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் புதுவை சுபாஷினி நகரை சேர்ந்த சுபாஷினி, குருமாம்பேட்டை சேர்ந்த பிலிப் பாரத் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். மேலும் புதுவையை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் காயமடைந்ததை தொடர்ந்து அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து காயமடைந்த அனைவரும் புதுவைக்கு அழைத்து வரப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் பரசுராமபுரத்தை சேர்ந்த தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவன ஊழியர் சிங்கார வடிவேலு மகள் சிந்தாமணிக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரது உடலை தானமாக வழங்க பெற்றோர் முன்வந்தனர். இதன்படி சிறுமி சிந்தாமணி உடல் தென்னூர் KMC மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டு அங்கு கண்கள், சிறுநீரகம், கணையம் போன்றவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டன. இவைகளால் 6 பேர் பயன்பெறுவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் மகப்பேறு செவிலியர்கள் சங்கத்தினரின் தன்னலமற்ற சேவை மக்களின் சுகாதாரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுவை அன்னை தெரேசா சுகாதார கல்வி அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செவிலியர் பயிற்சி பள்ளி இந்திய மகப்பேறு செவிலியர் சங்கம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மகப்பேறு செவிலியர்கள் சங்க ஆண்டு மலரை வெளியிட்டு பேசுகையில், புதுவையில் மகப்பேறு செவிலியர்கள் சங்கத்தினரின் தன்னலமற்ற சேவை மக்களின் சுகாதாரத்திற்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு பற்றிய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி வருவது பெருமைக்குரியது என்றார். விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா, தேசிய கிராமப்புற சுகாதார இயக்குநர் விஜய பாலகந்தன், அன்னை தெரேசா கல்லூரி முதல்வர் வாசுதேவன், முன்னாள் முதல்வர் பாலு, செவிலியர் பள்ளி முதல்வர் பிரமிளா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் காமராசர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்தநாள் விழா ஓவிய போட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள இருதய ஆண்டவர் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்க உழவர்கரை நகர்மன்ற முன்னாள் தலைவர் ஜெயபால் போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் புதுவையில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளை சேர்ந்த 310 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அனைத்து மாணவருக்கும் காமராஜ் கோட்டுருவம் அச்சடித்த காகிதம் வழங்கப்பட அதில் காமராஜரின் கல்வி தொண்டு, வேளாண் பணிகள், தேசிய ஒருமைப்பாடு குறித்த ஓவியங்களை வரைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஓவியர் மன்ற தலைவர் இபேர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்திற்கு தியாகி சுப்பையா பெயரை சூட்ட வேண்டும் என்று பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால நற்பணி இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் புதுவை இணைப்பு பொன்விழா தொடர்பாக பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டை வைத்திய ராஜாமணி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. முன்னாள் MLA வேணுகோபால் தலைமை தாங்க அங்கப்பன் வரவேற்றார். சங்க தலைவர் சிவராஜ் முன்னிலை வகிக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் இந்தியாவுடன் புதுவை இணைக்கப்பட்ட விழாவை பொன்விழாவாக மத்திய அரசு கொண்டாட வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தில் நேருவுக்கும் குபேருக்கும் ஒரே நேரத்தில் சிலை அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தியாகி சுப்பையாவின் பெயரை புதுவை பல்கலைக்கழகத்திற்கு சூட்ட வேண்டும் என்றும் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள தியாகிகள் 500 பேருக்கும் பொன்விழா ஆண்டின் சிறப்பாக பென்ஷன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. புதுவை காமராசர் நகர் தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ சிகிச்சை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
புதுவை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் வசந்த நகர் ஹோலி ஏஞ்சல் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம் துவக்கி வைக்க, இதில் டாக்டர் செந்தில் தலைமையில் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் மற்றும் உடல் நலம் சம்பந்தமான சிகிச்சைகள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இம்முகாமில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். இந்தியாவில் நடைபெறும் தொடர் பயங்கரவாதம், மத்திய அரசை கண்டித்து புதுவையில் இந்து முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டம். கூட்டணி பிரிந்தால் கவலைப்பட மாட்டோம். திமுக கூட்டத்தில் தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சால் காங்கிரசார் அதிர்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. அன்பார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. உங்கள் நகரில் ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சி நடைபெற உள்ளது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கம்பெனி பொருட்களும் தரமாகவும் குறைந்த விலையிலும் வாங்கி மகிழ, குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் வாங்க, ஆதரவு தாங்க. ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. இடம் ஆனந்தா கல்யாண மண்டபம், பாண்டிச்சேரி. நாள் ஜூலை 15 முதல் 24 வரை. நேரம் தினமும் மதியம் 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு 9821888666. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டிராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டிராம் ராம். பாண்டிராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டிராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டிராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டிராம் ராம். பாண்டிராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டிராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை,
தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முத்தியால்பேட்டையில் புல்லட் திருட்டு போன வழக்கில் தலைமறைவாக இருந்த ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை செயின்ட் சைமன் பேட்டை சேர்ந்த ராம்ராஜ் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். கடந்த மாதம் இவரது புல்லட்டை காணவில்லை என்று முத்தியால்பேட்டை போலீசில் புகார் செய்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் புல்லட் காணாமல் போனது தொடர்பாக லாஸ்பேட்டையை சேர்ந்த பாஸ்கர் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று போலீசில் சிக்கியதை தொடர்ந்து ஆற்காட்டில் இருந்து புல்லட் மீட்கப்பட்டதுடன் பாஸ்கரையும் போலீசார் கைது செய்தனர். இவர் மீது அடிதடி மிரட்டலில் வசூலில் ஈடுபடுவது போன்ற வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவ சமூகத்தினருக்கு செங்குத்து இடஒதுக்கீடு முறையை சென்டாக் பின்பற்ற வேண்டும் என்று சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியுள்ளது. சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தின் இட உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு கூட்டம் ரெவே சோசியல் சங்கத்தில் நடைபெற்றது. தலைவர் சந்திரன் தலைமை தாங்க அனைத்து கிராம தலைவர் பஞ்சாயத்தார் முன்னிலை வகித்தனர். அமைப்பாளர் பத்மநாபன் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார். கூட்டத்தில் மீனவர்களுக்கு அரசு வழங்கியுள்ள 2% விழுக்காடு என்பது நன்மை பயக்காது என்றும், எனவே இதற்கான அரசாணையை திரும்ப பெறுவதுடன் மீனவ சமுதாயத்தினருக்கு செங்குத்து இடஒதுக்கீடு முறையை சென்டாக் பின்பற்ற வேண்டும் என்று சிங்காரவேலர் முன்னேற்ற கழக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் நிலவிடும் பயங்கரவாதத்தை கண்டித்து புதுவையில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பயங்கரவாத செயல்களை கண்டித்து இந்து முன்னணியின் ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை பாலாஜி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. மாநில தலைவர் சனில்குமார் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் முருகையன், மாநில துணைத் தலைவர் மணி வீரப்பன், மாநில செயலாளர் நாகராஜன், மக்கள் தொடர்பாளர் ஐயம் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ் மாநில பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் சிறப்புரையாற்ற இதில் இந்து முன்னணி அமைப்பினர் கலந்து கொண்டு பயங்கரவாதத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கூட்டணி பிரிந்தால் கவலைப்பட மாட்டோம் என்று திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசியிருப்பது காங்கிரசாரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. புதுவை மாநில திமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழா மற்றும் உயர்நிலை செயல்திட்ட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் சனிக்கிழமை இரவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, கூடா நட்புக்கு எதிராக முதல்வர் ரங்கசாமி செயல்படுகிறார் என்றும், முதல்வர் ஜெயலலிதாவை 10 நிமிடம் சந்தித்ததின் விளைவாக புதுவையில் 6000 பேர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் டெஸ்மா, எஸ்மா போன்ற சட்டங்களால் பழிவாங்கப்பட்ட அரசு ஊழியர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற பொன்முடி, புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்காவிட்டால் திமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும், காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிந்தாலும் வருத்தப்பட மாட்டோம் என்றார். கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், முன்னாள் MLAக்கள் சிவா, சுப்பிரமணியன், கென்னடி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கிரியேட்டர்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. அன்பார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. உங்கள் நகரில் ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சி நடைபெற உள்ளது. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கம்பெனி பொருட்களும் தரமாகவும் குறைந்த விலையிலும் வாங்கி மகிழ குடும்பத்துடன் வந்து கண்டுகளிக்க ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸின் கண்காட்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவரும் வாங்க, ஆதரவு தாங்க. ஐடியல் ஹோம் கிரியேட்டர்ஸ் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் சிரிக்காத மனிதன் கண்காட்சி. சிரிக்காத மனிதனை சிரிக்க வைத்தால் ரூபாய் 50,000 பரிசு. இடம் ஆனந்தா கல்யாண மண்டபம், பாண்டிச்சேரி. நாள் ஜூலை 15 முதல் 24 வரை. நேரம் தினமும் மதியம் 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு 9842188866. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை. நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள் அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த ரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், எண் 253, லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். திருச்சி அருகே பஸ் விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வில்லியனூர் சிறுமியின் உடல் உறுப்புகள் தானம். 6 பேர் பயனடைவார்கள் என்று மருத்துவர்கள் தகவல். இந்திய மகப்பேறு செவிலியர் சங்க ஆண்டு விழா. பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக முதல்வர் ரங்கசாமி பெருமிதம். காமராஜர் பிறந்தநாள் விழா ஓவிய போட்டி. புதுவையின் பல்வேறு பள்ளிகளில் இருந்து பங்கேற்ற மாணவ மாணவிகள் உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.